ஹலோ ட்ரேடர்ஸ். எஸ்எம்சில நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தான் லிக்விடிட்டி. ஓகே. பேசிக்கா எல்லாருக்கும் லிக்விடிட்டினா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்ல லிக்விடிட்டி அப்படின்றது என்னன்னா காசு தான். காசை தான் பேசிக்காவே எல்லாருமே லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்விட் கேஷ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது மாதிரி ஒரு காசை தான் லிக்விடிட்டின்னு சொல்றாங்க. மார்க்கெட்ல எங்க காசு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல? மார்க்கெட்ல எங்கெங்கெல்லாம் காசு இருக்கும்? ஒரு செல் ஆர்டர், ஒரு பை ஆர்டர். நம்ம பிளேஸ் பண்ற செல் ஆர்டர்லயும், பை ஆர்டர்லயும் தான் காசு இருக்கும். கரெக்ட்டா? அதத்தான் லிக்விடிட்டின்னு சொல்றாங்க. ஒரு மார்க்கெட் கீழ மூவ் ஆகணும்னா, மேல இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் கீழ மூவ் ஆகும். மேல மூவ் ஆகணும்னா, கீழ இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துட்டு தான் மேல மூவ் ஆகும். இப்படி லிக்விடிட்டி எடுத்தா தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கே ஒரு பவர் கிடைக்கும். ஓகேங்களா? லிக்விடிட்டிய நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட உங்களால ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? எப்படிலாம் இருந்தா லிக்விடிட்டி? ஏன் அத லிக்விடிட்டின்னு சொல்றாங்க? எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டில என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேஜரா இந்த 6 டைப் ஆஃப் லிக்விடிட்டி தான் இருக்குன்னு நம்புறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, அப்புறம் செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸ். ஆக்சுவலாக இந்த செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸ் வந்து ஃபாரெக்ஸில் மட்டும் வரும். நான் ஒரு பேசிக்காக ஃபாரெக்ஸ் ட்ரேடரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஹைஸ் அண்ட் செஷன் லோஸை மட்டும் உங்களுக்கு தேவையான எடுத்துவாங்க, இல்லைனா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிற இந்த எஸ்எம்சி கான்செப்ட் எல்லாமே எல்லா இதுலேயுமே பொருந்தும். கிரிப்டோவும் பொருந்தும், ஃபாரெக்ஸும் பொருந்தும், இந்தியன் மார்க்கெட்லேயும் பொருந்தும். ஸோ நீங்கள் பேசிக்காக ஐடியாலஜி, இந்த எஸ்எம்சி கான்செப்டோட ஐடியாலஜி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. ஓகேங்களா? மார்க்கெட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் லாஸும் ஒவ்வொரு இடத்துல என்ட்ரியும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா மேஜராக நம்மளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவோம்? இதை கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு போட்டு, இங்கே ஒரு என்ட்ரியை போட்டு, இங்கே ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருவோமா? இது ஜென்ரலாக சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? லிக்விடிட்டி ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கோ அதுதான் லிக்விடிட்டி. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணும்? ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு கீழே வந்துட்டு திரும்ப போய் ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு கீழே வருவான். கீழே அவனுக்கு வர்றதுக்கு காரணமே அவன் எடுத்த இந்த லிக்விடிட்டி ஹண்ட் தான். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா ஸ்விங் லோஸ்க்கும் வரும். ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே தான் வச்சுருப்போம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வச்சுருப்போம். சிம்பிள். இங்கே ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் கனெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டாப் லாஸஸ்லாம் இருக்குமா? ஸோ அதனால தான் ஸ்விங் ஹையில் லிக்விடிட்டியும் ஸ்விங் லோவில் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிம்பிள், அவ்வளோதான். ஸ்விங் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஸ்விங் ஹைஸ்லையும் லோஸ்லையும் லிக்விடிட்டி இருக்கும். ஸ்விங் ஹையை எடுத்தால் அது வந்து கீழே வரும், ஸ்விங் லோ எடுத்தால் மேலே போகும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸ். ஓகேவா? நான் சிம்பிள் ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ. ஓகேவா? இங்கே பாருங்க, ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோ எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் இப்படி வருதா, இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இங்கே ஒரு ஹை ஒரே மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். ஓகேவா? இதைத்தான் நம்ம ஈக்குவல் ஹைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணும்? இப்படி போனவன் இங்கேருந்து இப்படி போய் கலெக்ட் பண்ணிட்டு தான் கீழே வருவான். ஈக்குவல் ஹை இருந்துச்சுன்னா போய் மேலே எடுத்துட்டு தான் கீழே வருவான். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவல் லோஸ், இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஈக்குவல் லோஸ். ஓகேவா? ஒரே பாயிண்ட்ல இருக்கணும். ஓகேவா? இப்போ 438ன்னு கட்டுதா, ரைட்டில் பாருங்களேன், 438ன்னு கட்டுதா, இந்த பாயிண்ட்டும் 438ல இருக்கணும், இந்த பாயிண்ட்டும் 438ல இருக்கணும். அப்படின்னா தான் இது ஈக்குவல் லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணும்? அதே மாதிரி தான் மேலே போயிட்டு இருந்தவன் திடீர்னு இதை ஸ்வீப் பண்ணிட்டு லிக்விடிட்டி பத்தாமல் இப்படி எடுத்துகிட்டு போவான். ஓகேவா? இவ்வளோ தான், சிம்பிள். ஈக்குவல் லோஸ் அண்ட் ஈக்குவல் ஹைஸ். ஓகேவா?
அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டே சார்ட் போயிடணும். டேல இருக்கிற எல்லா கேண்டிலுமே பாருங்க, எல்லாமே ஒரு நாள் ஃபார்ம் ஆகிற கேண்டில். இது எல்லாருக்கும் தெரியும்ல. இங்க பாருங்க, இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள், இது ஒரு நாள். ஓகேவா? இப்படி எல்லா கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ்லயும் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? டேவோட லோ எடுத்துச்சுன்னா டேவோட ஹைக்கு போகும், டேவோட ஹை எடுத்துச்சுன்னா லோக்கு போகும். ஓகேங்களா? அது அப்படின்னு நம்புறாங்க. ஓகேவா? டே ஹைலையும் லோலையும் லிக்விடிட்டி இருக்கும். இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. அதே மாதிரி தான் எல்லா கேண்டிலோட ஹைஸ்லையும் லோஸ்லையும் லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகேவா? சிம்பிள். அடுத்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்னதுதான். இங்க பாருங்க, ஸ்டாப் லாஸ்லாம் எங்க இருக்கும்? இங்க இருக்குமா? இப்படிலாம் இருந்துச்சுன்னா, அதுவும் இதெல்லாம் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா, கோடு போட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போவோம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு அப்படின்னு நினச்சி, இது அப்படியே கீழே போக போகுது, பிரேக் அவுட் ஆகி நல்லா போக போகுதுன்னு நினச்சி இங்கே ஸ்டாப் அவுட் ஆயிடுவாங்க. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் தான். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, செஷன் லிக்விடிட்டி. செஷன் லிக்விடிட்டி தெரியறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு செஷனோட டைமிங் தெரியணும். ஓகேவா? சிம்பிளாக இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஏசியாவோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30லேருந்து 10:30 AM. அது போக லண்டன் பார்த்தீங்கன்னா 10:30லேருந்து 2:30. லண்டன் பிரேக் பார்த்தீங்கன்னா 2:30 to 4:30. நியூயார்க் பார்த்தீங்கன்னா 4:30 to 8:30. ஓகேவா? இதுதான் பேசிக். ஓகேவா? இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம ஊர் டைமுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஊர் டைம் இந்தியாவில் +5:30 GMT வச்சு கொல்கத்தா அந்த டைமில் +5:30 UCT +5:30 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் தான். ஓகேவா? இதில் செஷன் இங்கே பாருங்களேன், இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். 4:30க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். 1 ஹவர் எடுத்துக்கோ. 1 ஹவரில் 4:30க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்புறம் 10:30க்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ 1 ஹவர் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் 4:30க்கு ஃபார்ம் ஆன ஒரு கேண்டில். அங்கே நெட்டு குத்தில் ஒரு லைன் போட்டுவாங்க. அது போக அடுத்து நான் ஏசியா முடியுறது எப்போன்னு சொல்லியிருக்கேன், 10:30 AM. ஓகேவா? 10:30க்கு இங்கே ஒரு கேண்டில் இருக்கா, இது ஒரு இதுக்குள்ளே நடக்கிறது தான் ஏசியா செஷனில் ஃபார்ம் ஆன கேண்டில்ஸ். ஓகேவா? இதில் இருக்கிற ஹைஸ், இந்த ஹை அப்புறம் இதில் இருக்கிற லோ, இதுதான் ஏசியா ஹை ஏசியா லோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதே மாதிரி தான் லண்டன் ஹை லண்டன் லோ மார்க் பண்ணணும், நியூயார்க் ஹை நியூயார்க் லோ மார்க் பண்ணணும். நியூயார்க் லண்டனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் லண்டனுக்கு பிரேக்குன்னு தனியாக ஒரு டைம் கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாமே கவர் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ணணும். ஓகேவா? இதுதான் சிம்பிள். ஓகேவா? ஓகே, நம்ம பேசிக்காக லிக்விடிட்டினா என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகேங்களா? நம்ம எஸ்எம்சி கான்செப்டில், ஸ்மார்ட் மணி கான்செப்ட், ட்ரூ எஸ்எம்சியில் நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடிட்டி வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இடத்துல ஈக்குவல் ஹைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸும் பார்ப்போம். மீதி இருக்கிற லிக்விடிட்டிஸ் எல்லாமே ஐசிடி கான்செப்டில் வரும். ஓகேங்களா? ஐசிடி கான்செப்ட் வந்து நான் ஜென்ரலாக லிக்விடிட்டியில் இதில் லிக்விடிட்டி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே சொன்னேன். ஓகேங்களா? இன்னும் போக போக கொஞ்சம் டீப்பாக நம்ம எஸ்என்எஸ்பி கான்செப்டில் லிக்விடிட்டி எப்படிலாம் ஆக்ட் ஆகுது எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் பரிசையாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நான் சொல்லித்தரதில் ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.